அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை வைகாசி மாசத்தோட அமாவாசை. அது கடைசி தேதியில வரக்கூடிய அமாவாசை. ஞாயிற்றுக்கிழமையில வருகின்ற அமாவாசைய வந்துட்டு நாம பான அமாவாசை அப்படின்னு சொல்லுவோம். அதனால அன்று இந்த ஒரு பொருள மட்டும் பசுவுக்கும், காகைக்கும் தானமா கொடுக்கறதுனால பல ஜென்ம பாவங்கள் விலகி நல்லது நடக்க ஆரம்பிக்கும். அது என்ன பொருள்? அதை எப்படி நம்ம தானமாக கொடுக்கணும்? அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவுல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அமாவாசை அப்படிங்கிறது ஒரு சிறப்பு தான். அதுவும் அந்த அமாவாசை எந்த மாதத்துல வருகிறதோ, அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த அமாவாசைக்கான பலன்கள் வந்துட்டு வேறுபடும். இப்ப வைகாசி மாசத்தோட கடைசி நாள், அதுவும் வைகாசி 31ஆம் தேதி, ஜூன் 14ஆம் தேதி வந்திருக்கக்கூடிய இந்த அமாவாசையில நாம் வழிபட்டு முறையா வணங்கினோம் அப்படின்னா, அடுத்ததா நமக்கு ஜூன் 15ஆம் தேதியில இருந்து ஆனி மாதத்தோட முதல் நாள் வந்துட்டு ஆரம்பிச்சிடும். அப்படி பிறக்கக்கூடிய அந்த தமிழ் புதிய மாதத்துல வரக்கூடிய எல்லா வளர்பிறை நாட்களுமே, அதாவது அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய எல்லா வளர்பிறை நாட்களுமே வந்துட்டு நமக்கு வாழ்க்கையில ஒரு அதிகப்படியான வளங்களை வந்துட்டு ஏற்படுத்தும். பொதுவா அமாவாசை அப்படின்னாலே, ஒன்று பித்ருக்கள் வழிபாட்டுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கும் ஒரு நாள். அடுத்தது குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம். இந்த 2ம் தான் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அமாவாசை. அன்று நாம் கட்டாயமா செய்யக்கூடிய விஷயங்கள். பெரிதாக மற்ற அமாவாசைக்கு முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்னாலும், ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, அதே மாதிரி முருகப்பெருமானுக்கு உகந்த இந்த வைகாசி மாதத்துல வரக்கூடிய அமாவாசையை நீங்க முறையா வழிபட்டாலே உங்களோட சகல விதமான பாவங்களையும், சாபங்களையும், குறிப்பா பித்ரு சாபங்களை போக்கித் தரும். ஒரு குடும்பத்துல 2 விஷயம் கண்டிப்பா இருக்கணும். ஒண்ணு பித்ருக்கள் மனசு சந்தோஷமா இருக்கிறது. இன்னொன்னுட்டு குலதெய்வத்தோட மகிழ்ச்சியானது நம்ம குடும்பத்துல இருக்கணும். இந்த 2 விஷயங்களுமே ஒரு குடும்பத்திற்கு கிடைச்சிட்டா, அந்த குடும்பம் கோடீஸ்வர யோகம் பெறும் அப்படிங்கிறது மிகப்பெரிய நம்பிக்கை. குலதெய்வத்தோட அருள கூட நம்ம கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்து, அர்ச்சனை செய்து வாங்கிக்க முடியும். ஆனா, பித்ருக்கள் மனச குளிர வைக்கிறது அப்படிங்கிறது அவ்வளவு எளிமையான விஷயம் கிடையாது. அப்படிப்பட்ட பித்ருக்களுக்கு உகந்த இந்த ஒரு அமாவாசை நாள்ல, அவங்கள நினைச்சு நீங்க ஒரே ஒரு டம்ளர் பால் வைத்து வழிபாடு செய்தாலும் கூட, அத அவங்க மனசார ஏத்துப்பாங்க. நிறைய பேர் மாதம் மாதம் வரக்கூடிய அமாவாசைகள்ல அவங்க பித்ருக்களுக்காக பித்ரு கடன் கொடுக்கறது, பித்ரு சாபம், பித்ரு தோஷம் போறதற்கான ஒரு பரிகாரங்கள் மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட இந்த மாதத்திற்கு வரக்கூடிய அமாவாசையானது நமக்கு ஜூன் 14ஆம் தேதி வருது. ஆனால் ஜூன் 14ஆம் தேதி காலையில 11:50 பிறகுதான் அமாவாசை பிறக்குது. அது வரைக்கும் சதுர்தசி திதி தான் காலையில 11:50 ஆரம்பிக்கக்கூடிய இந்த அமாவாசை திதி ஜூன் 15ஆம் தேதி காலை 9:27 வரைக்கும் இருக்கின்றது. அதுவும் நீங்க அமாவாசைக்கு எந்த ஒரு பூஜை பண்ணுவதாக இருந்தாலும் தாராளமா ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணிக்கு மேல பண்ணிக்கலாம். அதுவும் நமக்கு ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 to 1:30 வரை யமகண்டம் இருக்கின்றது. மாலை 4:30 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் ராகு காலம் இருக்கின்றது. உங்க முன்னோர்களுக்கு நீங்க இலையில படையல் போட்டு வழிபட போறீங்கன்னா, மதியம் 1:30 மணிக்கு மேல தாராளமாக பண்ணிக்கலாம். ஏன்னா 12 மணிக்கு அமாவாசை பிறந்த உடனே கூடவே யமகண்டமும் சேர்ந்து வருது. யமகண்டம் முடிந்த பிறகு மதியம் 1:30 மணிக்கு மேல நீங்க படையல் போட்டு காகைக்கு சாதம் வச்சு அந்த அமாவாசைக்கான விரதத்தை முடிச்சுக்கலாம். இதுதான் இந்த மாதம் வைகாசி மாதத்துல வந்திருக்கக்கூடிய, அதுவும் வைகாசி கடைசி நாள்ல வந்திருக்கக்கூடிய அமாவாசையை ரொம்ப எளிமையா வழிபடுவதற்கான ஒரு வழிபாட்டு முறைன்னே சொல்லலாம். அதே மாதிரி அமாவாசைன்னு எடுத்துக்கிட்டோம்னா, பித்ருக்களுக்கு வழிபாடு செய்யறது ஒரு பக்கம் இருந்தாலுமே தான தர்மங்கள் பண்றது ரொம்ப முக்கியம். அதுவும் வாயில்லா ஜீவராசிகளுக்கு நம்ம தான தர்மங்களை பண்ணும்போது, அந்த ஜீவராசிகள் வழியா நம்ம முன்னோர்கள் பித்ருக்கள் நாம கொடுக்கக்கூடிய தானியங்களை அதாவது தானங்களை ஏத்துப்பாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை. அப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த இந்த ஒரு அமாவாசையில இந்த ஒரு பொருளை நம்ம பசுவிற்கும் காகங்களுக்கும் தானம் கொடுக்கணும். பசுமாட்டிற்கு இந்த பொருளை தானமா கொடுக்கிற மாதிரி இருந்தா ஒரு முறையும், காகங்களுக்கு கொடுக்கிற மாதிரி இருந்தால் ஒரு முறையாவும் நீங்க தானம் கொடுக்கலாம். முதலில் அந்த பொருள் என்னன்னா, அதுதான் கோதுமை. இது எதற்காக இந்த இடத்துல நாம கோதுமையை தானமாக கொடுக்கிறோம்னா, நமக்கு இந்த வைகாசி மாதம் வந்திருக்கக்கூடிய அமாவாசை
ஞாயிற்றுக்கிழமையில வந்திருக்கு. ஞாயிற்றுக்கிழமை பொதுவா யாருக்கு உகந்ததுன்னா சூரிய பகவான். சூரிய பகவானுக்கு உகந்த தானியம் கோதுமை. அதனால அப்படிப்பட்ட கோதுமையை நாம பசுவிற்கும் காகத்திற்கும் தானமாக கொடுக்கலாம். பசுவிற்கு வந்துட்டு முழு கோதுமையை வந்துட்டு கொடுக்கலாம். இல்ல அத உடைச்சும் வந்துட்டு கொடுக்கலாம். இப்ப நீங்க மாடு வச்சிருக்கவங்க கிட்ட வந்துட்டு போயிட்டு கோதுமைய குடுத்து, அவங்க வந்துட்டு எந்த முறையில வந்துட்டு குடுக்குறாங்களோ அப்படியும் வந்துட்டு குடுக்க சொல்லலாம். இதனால் பசுமாட்டுக்கும் பால் வந்துட்டு சுரக்கும் தன்மை வந்துட்டு அதிகரிக்கும். பால் உற்பத்தியும் வந்துட்டு அதிகமாகுமாம். இது ரொம்பவுமே நல்லது. இதை நாம பரிகார ரீதியா பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா, சூரிய தோஷம் இருந்துச்சுன்னா அது நிவர்த்தியாகும். அதாவது ஜாதகத்துல சூரிய பலவீனமாக வந்துட்டு இருக்கக்கூடியவங்க பசுவிற்கு கோதுமையை தானமாக கொடுப்பதன் மூலமா சூரிய பகவானோட அருள் வந்துட்டு கிடைக்கும். அடுத்ததா கவர்மெண்ட் வேலை இல்லைன்னா உயர் பதவி, குறிப்பா தொழில் இல்லைன்னா வியாபாரத்துல முன்னேற்றம், இந்த மாதிரி எல்லாமே தடைபட்டுட்டு போகுது அப்படிங்கிறவங்க இந்த ஒரு பரிகாரத்தை, அதாவது இந்த தானியத்தை தானமாக கொடுக்கலாம். அதே மாதிரி சூரியன் பிதுர்காரகன், அதாவது தந்தையை குறிக்கக்கூடியவர். அதனால தந்தையோட ஆரோக்கியமும் அவருடைய உடல் நலம் சீராக இருப்பதற்காகவும் தந்தை கூட பிள்ளைகளுக்கான உறவு மேம்படவும் இந்த ஒரு தானியத்தை தானமாக கொடுக்கலாம். கண் திருஷ்டி, அப்புறம் பித்ருதோஷம், இது எல்லாம் அமாவாசை மாதிரியான புண்ணிய நாட்கள்ல பசுவிற்கு கோதுமையை கொடுக்கும் போது முன்னோர்களோட ஆசி நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும். அதுவும் பசுவின் உடல்ல 33 முக்கோடி தேவர்கள் வசிக்கிறதா ஒரு ஐதீகம் இருக்கின்றது. அதுவும் ஒரே பொருளை உங்க கையால் நீங்க அமாவாசை நாள்ல கொடுத்தீங்கன்னா கோடி புண்ணியம் கிடைக்கும். அதனால கோதுமையை உங்களால எப்படி கொடுக்க முடியுமோ அந்த முறையில நீங்க பசுமாட்டிற்கு கொடுக்கலாம். அடுத்ததா காகம். அதுவும் காகத்திற்கு கோதுமை எப்படி கொடுக்கலாம்னா, நீங்க முழு தானியமா போட்டா அது கண்டிப்பா எடுத்துக்கும். அப்படி எடுக்கலைன்னா நீங்க அந்த கோதுமையை பயன்படுத்தி கோதுமை தோசை, சப்பாத்தி இந்த மாதிரி ஏதாவது செஞ்சு காக்கைக்கு வைக்கலாம். முடிந்தால் நீங்கள் படையல் போடும்போது அதுல கோதுமை தோசை மாதிரி ஏதாவது வைத்து படைக்கலாம். இதனாலும் நல்ல பலன் கிடைக்கும். இது சூரிய பகவானோட அருளையும் பித்ரு தோஷம் தீக்குவதற்கான ஒரு அருளாசையும் நமக்கு ஒண்ணா பெற்றுத்தரும். இப்ப காக்கை அப்படிங்கிறது பித்ருக்கள் உருவம். பித்ருக்கள் அந்த கோதுமை சார்ந்த தோசையை அந்த காக்கை உணவாக எடுத்துக்கும் போது நமக்கு பித்ரு சாபம், பித்ரு தோஷம் நீங்கும். சூரிய பகவானோட அருள் மறைமுகமா கிடைக்க தொடங்கும். இதுதாங்க இந்த கோதுமையை பசுவுக்கும் காக்கைக்கும் நம்ம தானமா கொடுப்பதற்கு மூலியமா நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள். இந்த நன்மைகள் எல்லாம் உங்க குடும்பத்துக்கே சேரும். அதுவும் உங்க முன்னோர்கள் செய்திருக்கக்கூடிய, நீங்கள் தெரிந்தோ தெரியாமலோ செய்திருக்கக்கூடிய எல்லா விதமான பாவங்களும் தோஷங்களும் நீங்கும். அதுவும் வைகாசி மாதத்துல வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு அமாவாசையில கோதுமையை தானமாக கொடுங்க. கண்டிப்பா எதிர்பாராத முன்னேற்றம் உங்களை தேடி வரும். அது மட்டும் இல்லாமல் உங்களால் முடிந்த ஒரு உதவி, யாராவது ரோட்ல சாப்பிட்றதுக்கு எல்லாம் முடியாம இருப்பாங்க, அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம். இதன் மூலியமாகவும் நீங்க செய்த பாவங்கள் விலகி வாழ்க்கையில முன்னேற்றம் அடைய முடியும். ஸோ மீண்டும் வேறொரு பதிவை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.